Good morning, children. Good morning, sir. Today we are going to learn past perfect tense. Past perfect tense நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலத்தில் past action, அந்த இறந்த காலத்தில் ரெண்டு செயல் நடக்குது. நான் வந்து வீட்டுக்கு போனேன், அதுக்கு முன்னாடியே என் வீடு கொள்ளையடிக்கப்பட்டது, திருடன் வந்து பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான், நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான், வீட்டெல்லாம் உடைச்சிட்டான், விண்டோஸ் உடைச்சிட்டான், டோர்ஸ் உடைச்சிட்டான், அதுக்கு முன்னாடி நடந்த செயல். ஸோ ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் நடக்குது. நான் போனேன்றது ரெண்டாவது செயல், அதுக்கு முன்னாடியே திருடன் நுழைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான்றது முதல் செயல், ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போட்டுடணும். நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன், அது செகண்ட் ஆக்ஷன் இல்லையா? செகண்ட் ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸில் போடணும். புரியலையா? சரி, இந்த டைம் லைன் பாருங்க. இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா? என்ன டென்ஸு? இப்போ ப்ரெசன்ட், நவ். இப்போ நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கோம். நேற்று நான் வீட்டுக்கு போனேன், yesterday I went home. சரியா? அது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே some burglars had burgled my house. அதுக்கு முன்னாடியே கொள்ளைக்காரர்கள் என் வீட்டை கொள்ளையடித்து விட்டார்கள். இது வந்து ரெண்டாவது செயல். அதுக்கு முன்னாடியே கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இது செகண்ட் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடணும். முதல்ல நடந்த செயலை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடணும். ரெண்டாவது நடந்த செயல் இருக்கு பத்தியா, அதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். புரியுதா? இது எல்லாமே, இது நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான், இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். இங்கேருந்து இது வரைக்கும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா இது வந்து முதல்ல நடக்கிற செயல், முதல்ல இல்லை, இது பாஸ்ட் டென்ஸ். நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது? when I entered the house yesterday. entered past tense. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி some burglars had burgled my house. They had broken my windows. They had broken the door. They had taken away all the jewels. They had taken all the money. They had drunk all the juice from the fridge. They had escaped before the police arrived. The neighbors had chased them. நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க துரத்திட்டு போனாங்க. இவ்வளோ செயலும் நான் வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி நடந்தது. சரியா? நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் நெய்பர்ஸ் ஹேட் கம்ப்ளைண்ட் டு த போலீஸ். போலீஸ் கிட்ட அவங்க நெய்பர்ஸ்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கோம், அவங்களாம் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. புரியுதா? ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. ஒன்று வந்து பாஸ்ட் டென்ஸில், அதுக்கு முன்னாடி நடந்த செயல், முதல்ல நடந்த செயலை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ மேரி ஹேட் லெஃப்ட் ஹோம் when John arrived. ஜான் வந்து வீட்டுக்கு போனா, இது பாஸ்ட் டென்ஸ். ஈடி பார்த்தாலே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரியும். ரெகுலர் வெர்பா இருந்தா வெர்ப்ல ஈடி வரும். சரியா? ஜான் வந்து வீட்டுக்கு போனா, அதுக்கு முன்னாடியே என்னாச்சு? மேரி ஹேட் லெஃப்ட் ஹோம். அதுக்கு முன்னாடி மேரி வந்து வீட்டை விட்டு போயிட்டா. புரியுதா? இதுதான் முதல்ல நடந்த செயல், இது ரெண்டாவது நடந்த செயல் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போட்டிருக்கோம், செகண்ட் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? அப்புறம் பாரு, the thief had escaped before the police arrived. போலீஸ் வரதுக்கு முன்னாடியே. இந்த arrivedன்றது இதுவும் ரெகுலர் வெர்ப் தான், வெர்ப்ல ஈடி இருக்கு. என்ன டென்ஸ் இது? பாஸ்ட் டென்ஸ். போலீஸ் வந்தாங்க, அதுக்கு முன்னாடியே திருடன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான், தப்பிச்சு போயிட்டான். எஸ்கேப், ஹேட் எஸ்கேப். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் டென்ஸ்லயும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும், செகண்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் டென்ஸ்லயும் போடணும். புரியுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லல பாரு. இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஹேஸ், ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பல் படிச்சோம் இல்லையா நேத்து? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹேட் பிளஸ் பாஸ்ட் பிபினா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அத தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் V3 வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம V3 வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? eat, ate, eaten, break, broke, broken, speak, spoke, spoken, go, went, gone, do, did, done. இந்த V3 காலம்ல வர வெர்ப்ஸ் தான் நம்ம present perfect-ஆ இருக்கோம். எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸுமே நம்ம வந்து V3 verb தான் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ பாருங்க, when I entered the theater the movie had begun. நான் வந்து தியேட்டருக்கு போனேன், பாஸ்ட் டென்ஸ் தானே. அதுக்கு முன்னாடியே ஒரு செயல் நடந்துச்சு. என்ன செயல் நடந்துச்சு?
the movie had begun. படம் ஆரம்பித்து விட்டார்கள். புரியுதா? ஸோ நான் போனேன் சென்றேன்றத பாஸ்ட் டென்ஸ்ல போட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே படம் ஆரம்பிச்சாச்சு. அது had begun. அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். புரியுதா? ரெண்டு செயல் நடைபெறுது. அதுல முதல் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போடுறோம். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உபயோகம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. when I reached the stadium the match had already started. நான் ஸ்டேடியம்க்கு போனேன் மேட்ச் பார்க்கலான்னு. சரியா? when I reached the stadium என்ன ஆச்சு? the match had already started. அதுக்கு முன்னாடியே மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? சோ இதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸ். had started வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஒரே எக்ஸாம்பிள்லே கொஞ்சம் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். when the teacher entered the classroom. when the teacher entered the classroom அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? the students had submitted their assignments. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு எஃப்ஏ ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அழகா டேபிள் மேல சப்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. டீச்சர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பசங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? had submitted their assignments. அது past perfect tense. when the teacher entered the classroom the students had cleaned the blackboard. டீச்சர் வந்தாங்க கிளாஸ் ரூமுக்கு. அதுக்கு முன்னாடியே பசங்க என்ன பண்ணிட்டாங்க? black board எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி when the teacher entered the classroom the students had arranged the notebooks neatly. ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? எல்லா நோட்புக்ஸும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? ஃபைல் ஃபோல்டர் நோட்புக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? டீச்சர் வரதுக்கு முன்னாடியே எல்லா நோட்புக்ஸையும் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சரி. when the teacher entered the classroom the students had stopped fighting. டீச்சர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க சண்டை போடுறது, அதுக்கு முன்னாடி ஏதோ சண்டை போடுறாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி சண்டையை நிறுத்தி விட்டார்கள். சரியா? the students when the teacher entered the classroom the students had shared their snacks. டீச்சர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கிட்ட இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. சரியா? when the teacher entered the classroom the students had pasted all the charts on the wall. வரதுக்கு முன்னாடியே எல்லா சார்ட்ஸையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க? வால்ல ஒட்டி வச்சிட்டாங்க. சரியா? புரியுதா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரியுதா தெரியலையா? நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சிங்குலர் வந்தா ஹாஸ் போடணும். ஐ மீன் he she it அந்த ஹாஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். I you we they வந்து have plus past participle. ஆனா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல அந்த மாதிரி கிடையாது. எல்லா ப்ரோனவுனுக்குமே என்ன போடணும்? had தான் போடணும். had plus past participle. இதான் ஸ்ட்ரக்சர். சரியா? புரியுதா? ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடணும். செகண்ட் நடக்கிற ஆக்ஷன் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். கண்டுபிடிச்சிருக்கீங்க? சென்டென்ஸ் கொடுத்தா. Okay. Any other doubt, children? No, teacher. Thank you, children. Thank you, teacher.